ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பீக்கங்காய் துவையல் செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதாவது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ தேவை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாயிட்டே வருது. அதுவும் இல்லாமல் வறுக்க ஒரு வாசம் வருது பாருங்கள், அது செம்மையாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மிளகாய் போட்டுக்கோங்க. எனக்கு போதும், நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் ஒரு 4 மிளகாய் போட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த மிளகாய் நல்லாவே காரம். அதனால் இப்போ வறுத்துருச்சு பொன்னிறமாக. போதும், வெங்காயமும் இதாகிடுச்சு, தீஞ்சிரும். அதனால் பருப்பு எடுத்து வேறு ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்த பருப்பை இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அப்புறமேட்டு பாருங்கள் எப்படி வறுத்துருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கு பாருங்கள். அதுக்கு ஊற்றின எண்ணெய் இருக்கு இல்லையா, பருப்பு வறுக்கிறதுக்கு, அந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இந்த பெரிய வெங்காயத்துலேயே ஓரளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, அது என்கிட்ட நிறைய இருந்ததுனால சரி நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் எடுத்திங்கனாலும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து இங்கே பாருங்கள், பீக்கங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். ஒட்டுக்காய் போட்டு எல்லாம் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி இப்படியும் எல்லாம் 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வதங்கட்டும், காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஓரளவுக்குள்ள கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் நல்லா வதங்கணும். எப்பவுமே
இந்த மாதிரி சட்னிக்கெல்லாம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டு வணக்கினா நல்லாயிருக்கும். வணக்கி அரைச்சிட்டோம்னா அதேமாரி வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். என்ன போடுறோம் எப்படி செய்கிறோன்னு முழுசாக பார்த்தா தான் அதே டேஸ்ட்டு உங்களுக்கும் வரும். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் சமையலில். இப்போ வந்து இதோட டேஸ்ட்டு கொடுக்க போகிற இன்னொரு பொருளை நான் ஆட் பண்ண போகிறேன். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பொருள்ன்ட்டு பார்க்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம். இந்த ஜீரகம் தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே. இதை வந்து ஃபஸ்ட்டில் போட்டோம்னா நல்லா ஒரு மாதிரி ஊறின மாதிரி ஆயிடும். இதெல்லாம் நல்லா வணங்கின வாட்டி அது கொஞ்சம் லைட்டாக வணங்கினா போதும். அந்த இதோட வறுக்கலாம் நீங்கள் கேட்பீங்க. இல்லை, இதில் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். பருப்போடு வறுக்கிறத விட நம்ம இதில் போட்டோம்னா தான் அந்த டேஸ்ட்டு வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக வணங்கட்டும், பார்க்கலாம். உப்பும் போட்டுட்டோம், மிளகா பருப்போடு வறுத்து வச்சிட்டோம். இன்னொரு பொருள் இதோட ஆட் பண்ண போகிறேன். அந்த பொருள் என்னான்னு இன்னும் கொஞ்சம் வணங்கின வாட்டி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிடுச்சு. நான் சொன்ன பொருள் என்னன்னா புளி. இதை லாஸ்ட்டாக தான் போடணும், இல்லைன்னா அதோட டேஸ்ட் போயிடும். லைட்டாக போட்டுக்கோங்க. அங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார் பல்லு விளக்கிட்டு சிரிச்சிட்ருக்காரு. வெக்கப்பட்டு அந்த பக்கம் நவர்றாரு. சரி, நம்ம இதை பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு சரிங்களா. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கல்லில் அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லை, மிக்சியில் அரைக்கிறேன். அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் வந்து ஓரளவுக்கு ஆற வச்சுட்டு நான் பாதி போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஆறி இருக்கணும். அப்புறம் இந்த பருப்பு வறுத்தோம் இல்லையா, இதையும் கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். அப்புறம் மீதி பாருங்கள், இங்கே பாதி வச்சுருக்கேன். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பருப்பு போட்டு இதையும் அரைச்சிக்கலாம். ஏன்னா மிக்சியில் இடம் பத்தாது இல்லையா, அதனால். பாருங்கள், பாதி பருப்பு போட்டுட்டேன், மீதி பாதி பருப்பு வச்சுருக்கேன். அதே மாதிரி வணக்கினதுலேயும் பாதி வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து தாளிப்பு வேணுன்னா போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து தாளிக்கலை. வேணுன்னா போட்டுக்கலாம், ஏன்னா கெட்டியாக இருக்கனால தேவையில்லை. தண்ணியாட்டு இருந்தால் தாளிப்பு நல்லாயிருக்கும். பாருங்கடா, பீக்கங்காய் சட்னி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.